ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பீப் மண்ணீரல் தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண்ணீரல் தொக்கு செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பீப் மண்ணீரல் 1/4 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ மண்ணீரல் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தவொடனே நம்ம கழுவி வச்சுருக்க மண்ணீரில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம மண்ணீரில் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஈரல் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. 10 நிமிஷம் வெந்தால் போதும். கறியோடு நம்மளுக்கு இது சீக்கிரமாக வெந்துடும். இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். A few moments later. ஈரல் நமக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுருக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். தக்காளி குழஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பச்சை வடை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. வாசனையே சாப்பிடணும் போல் இருக்கே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். நம்ம செஞ்ச ஈரல் தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஈரல் தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.